ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எஸ்கேவோட வெறித்தனமான நடிப்புல வெளியே இருக்க மதராசி படத்தோட கதை தான். நண்பா, இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எஸ்கே பிடிக்கும்னா அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ஐஏ டீமோட ஹெட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் நம்ம விக்ராந்த் தான். நம்மளுக்கு 6 கார்கோஸ் நிறையா இல்லீகல் கன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அதை எப்படியாவது தமிழ்நாட்டோட பார்டர்லேயே வச்சு தடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட டீம் மொத்தமாக அங்கே கிளம்பி போறாங்க. அங்க செக் போஸ்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா இவங்களோட டீம் பயங்கரமா கன்ஷாட் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருந்தா, இவர் கேமரால பார்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் தனியால இவரோட டீம் எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். யாரா அதுன்னு சொல்லி பார்த்தா அது நம்ம வித்யுட் தான். அவரோட பேரு விராட். விராட் வந்திருக்கானா அவனை சமாளிக்க இப்ப இருக்க நம்மளோட டீம் பத்தாதுன்னு சொல்லி காமிச்சா அவரோட ஃபைட்டு வேற லெவல்ல இருக்கு. கண்ணை வச்சு ஷூட் பண்ணாலே டக்கு டக்கு டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டு ஒரே ஆளா அத்தனை பேரை அடிச்சு பறக்க வர்றாரு. அங்க இந்த வில்லன் டீமோட ஹெட் சிராஜ் இருக்காரு. விராட், நீ வரேன்னு சொல்லவே இல்லைனா தமிழ்நாட்டுக்குள்ள கண்ணை கொண்டு போறோம்னா சாதாரண விஷயம் இல்லைல்ல, அதுக்காக தான் நானும் இறங்கினேன்னா இவங்க அங்க இருக்க அத்தனை வண்டி அடிச்சு போட்டுட்டு கார்கோவை எடுத்துட்டு கிளம்பி வாங்கடா, எவன் நம்மளை தடுக்கிறன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நேரா தமிழ்நாட்டுக்குள்ள என்றானா நம்ம ஹெட் மட்டும் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு பின்னாடியே விரட்டிட்டு போறாரு. ஒரு வழியா ஒரு கார்கோவை மட்டும் சாச்சிட்டாரு. அவ்வளவுதான். கடுப்பான நம்ம சிராஜ் அவரை அடிச்சு தூக்கிட்டான். அந்த இடத்துல நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மீதி எல்லா கார்கோவையும் கொண்டு போய் அவங்க தனியா ஒரு இடத்துல பதுக்கிட்டாங்க. இப்போ நம்ம எஸ்கேவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாலத்துக்கு மேலேருந்து சூசைட் பண்ணுறேன்னு குதிக்கிறாரு. ஆனால் அவர் அங்கே இருக்க கம்பியில் மாட்டிக்கிட்டு கீழே விழுகிறதுனால பெருசாக அடிபடலை. கரெக்டாக அங்கே வர்ற ஆம்புலன்ஸை மறித்து இவரை வேகமாக ஏற்றணும்னா உள்ள ஏற்கனவே பேஷண்ட் இருக்காங்க பணம் பரவாயில்லங்க இவருக்கு அடிபட்டுருன்னு சொல்லி ஏற்றி விடும்போது தான் காமிச்சா அந்த போலீஸ் டீமோட ஹெட்டு விக்ராந்த் எல்லாருமே அதே இதில் தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஒரு வழியாக நம்ம என்ஐஏ டீமோட ஹெட்டையும் நம்ம எஸ்கேவையும் காப்பாற்றிட்டாங்க. என்ன ஏன்டா காப்பாற்றுனீங்க, நானே சாகலாம் தான்டா போனேன்னு சொல்லி சொன்னா, அப்படி என்னதான்டா உனக்கு பிரச்சனை, எதுக்குடா சாக போலன்னு நம்ம ஹெட்டு கேட்டா, சார் லவ் ஃபெயிலியர் சார், அதனால தான் சார் சூசைட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். மாலதி சார் சின்சியர் லவ் சார்னா, டேய் இவனை கொஞ்சம் கூட்டிட்டு போங்கடாங்கிறாரு. விராட்டோட டீம்ல 2 போலீஸ் பை வச்சிருப்பாரு. அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணா இவர் சத்தம் போடுறாரு, நீங்கள் விராட் வரான்னு சொல்லிட்டு ஏன் என்கிட்ட முதைய சொல்லலை அப்படின்னா, சார் விராட் வர்றது பிளான்டே இல்லை, திடீர்னு தான் அவனே வந்துட்டா, எங்களுக்கே தெரியாதுன்னா. சரி இப்போ கார்கோ ஷிப்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டா, சார் அது ஏதோ ஒரு ஃபேக்ட்ரியில் கொண்டு வந்து பதுக்கியிருக்காங்க, அது எங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளியராக தெரியலனா, அது எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு ஆள் அனுப்பிட்டேன், அது ஒரு கேஸ் ஃபேக்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட்டு சொல்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மூஞ்சி பூரா ரத்த கலரியா ஒருத்தன் நம்ம ஹெட்டை பார்த்தோம்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு கிளியராக கேட்டால் அவன் தான் நம்மளுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே போன ஸ்பை. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம்னா என்ட்ரிக்கே பார்த்தீங்கன்னா 5 இடத்துல பாசஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம டூப்ளிகேட் பண்ணிடலாம் சார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த கார்கோஸ் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எக்ஸிட்டுக்குன்னு தனியாக புதுசாக பாசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. அதை நம்மளால டூப்ளிகேட் போடவே முடியாது. உள்ளே இருக்க கன்ஸை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது, அதை கேஸ் ஃபேக்ட்ரிங்கிறதுனால உள்ளேயே வச்சு ஃபயர் பண்ணி மொத்தமாக கன்ஸை அழிக்க முடியும். ஆனால் இது சூசைட் மிஷன் சார், நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க சார், இதை நானே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு சார் அம்மா ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தனியாக போய் பேசிகிட்டு இருந்தா நம்ம ஹெட்டுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவரோட டீம்லேருந்து 14 பேர் இந்த கன் ஷூட் அவுட்டில் இறந்துட்டாங்க. மேல் இடத்துலேருந்து ஃபோனை போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம டீம்லேருந்து யாரும் சாகக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு கரெக்டாக விண்டோ கிட்ட நின்னோம்னா நம்ம எஸ்கே மாடியிலேருந்து குதிச்சு மறுபடியும் தற்கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வயரில் மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல தொங்குறாரு. அதை பார்த்தோன்னே இவர் மிரண்டு போயிடுறாரு. அங்கே இருக்கவங்க போகிற மறுபடியும் மல்லு கட்டி மேலே இழுத்தோம்னா இவர் ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, நம்ம ஏன் இவனை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. சார் இன்னைக்கு நான் டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன், எப்படியும் போய் ஏதாவது ஒரு இடத்துல தற்கொலை பண்ணிக்க தான் போகிறேன், நீங்கள் ஏதாவது குணமாக சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கே கிளம்ப போனால் உன்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு, நீ சாகணும்னு தானே ஆசைப்பட்ற, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண 2 நாள் கழிச்சு நீ சாகலாம் அப்படின்றாரு. நம்ம விக்ராந்த் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க, இவனை இதில் இன்வால்வ்லாம் பண்ண வேணாம் நம்ம அப்படின்னா, டேய் இதுக்கு மேலே உங்களில் யாரும் சாகிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, இவன் சாகணும்னு தானே சொல்கிறான், இந்த சூசைட் மிஷனை இவனை வச்சு நம்ம முடிச்சிருவோங்கிறாரு. இவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்க லோக்கல் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, இவன் யார் என்ன எங்கேருந்து இங்கே வந்தாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் விசாரிங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்மளுக்கு பயங்கரமான ட்விஸ்ட்டு. அந்த போலீஸ்காரங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் விசாரித்தோம்னா சார் அவர் யார் என்னங்கிறது தெரியல, அவர் இங்கே அட்மிட் ஆகும்போது அவர் பாக்கெட்டில் இந்த ஃபோன் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பருக்கு அடித்து கேட்டால், ரகுவா அவன் இங்கே மென்டல் ஆஸ்பத்திரியில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான், 10 நாள் அவனை காணோன்னு தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம்னா, என்னது அவன் மென்டலானா 16 வருஷமாக இங்கே தான் சார் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான், இப்போ 10 நாளாக தான் சார் அவன் மிஸ்ஸிங்னு சொன்னோம்னா இவர் மிரண்டு போயிட்டான். அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரோட் சைடு கச்சேரி மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே லிவிங்ஸ்டன்ட்ட ஒரு 4-5 பேர்
பேக்கை பிடிங்கிட்டு கத்தியால் அவரை கீச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதை பார்த்த எஸ்கே வெறி பிடிச்ச மாதிரி அங்கே வராரு. அப்பா என்னப்பாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அத்தனை பேரையும் டக்கு டக்கு டக்குன்னு அந்த கத்தியால் கீச்சிட்டு அந்த பணத்தை பூரா வாங்கிக்கிட்டோம்னா, அப்பா பணம்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பாருங்க பணம், எப்பா அந்த பணத்தை தூக்கி எறிஞ்சப்ப இந்த பப்ளிக்கும் 4 பேர் எடுத்துட்டாங்க பணம், பப்ளிக்லேயும் இருக்க 4 பேர் இவர் கத்தியால் சரக்குன்னு கிழிச்சிட்டு மரியாதை அந்த பணத்தை பூரா கொடுங்கடான்னு வாங்கி கொடுத்தா, ஏம்மா ஹீரோயின் மிரண்டு போயிட்டு, ஏய் நீ என்ன பண்ற, அவனாவது ஒரே ஒரு தடவை கிழிச்சினா நீங்க இருக்க பப்ளிக்கில் 10 பேரை கிழிச்சிருக்க, அதுல ஒருத்தன் என் ஃப்ரெண்டு, அவன் அப்பாவி, அவன் பரிசை சேர்த்து நீ பிடிங்க வச்சிருக்கேனா, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. நம்ம எஸ்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சோடா பாட்டில் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்கேவோட பாயிலே அடிச்சிருக்கும். அதனால பல்லு வலின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருந்தா, அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இவங்களும் ட்ரைனிங் டாக்டராக இருக்காங்க. இவங்களுக்கு ஃபைனல் செமஸ்டருக்கு இவரையே பேஷண்ட்டாக ஒப்படைச்சோம்னா, இவரோட பல்ல எப்படியாவது சரி பண்ணி கொடுத்தாதான் எனக்கு செமஸ்டரில் ப்ராக்டிக்கலில் மார்க்குன்னு சொன்னால் அதே மாதிரியே சரி பண்ணி கொடுக்குறாங்க. பேசி பழகினதில் 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சி போச்சு. அன்னைக்கு நம்ம மாலதியை பார்க்கறதுக்காக நம்ம எஸ்கே அங்கே வந்திருந்தோம்னா, இல்லைப்பா இன்னைக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட்டு, அதனால ஹாஸ்பிட்டல் ரொம்ப பிஸியாக இருக்குது, என்னால் வர முடியாது, நீ ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போவேனா, ஓகே மாலதி இந்த வாங்கிட்டு வரேனா. கரெக்டாக இவரோட ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் ஃபோன் அடிக்கிறாரு. ஏய் ரகுல் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டா, சார் நான் மாலதியை பார்க்க வந்தேன், அவள் உள்ள ஏதோ பஸ் ஆக்சிடென்ட்டா பிஸியாக இருக்கலாம், அதனால அவளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்க போறேன்னா அவர் பதறாரு. நீ அங்கே போகாத சொன்னாக்கெல்லாம் பாட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அவர் உள்ள போன உடனே அங்கே பிளட்டோட இருக்க பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாரு. அங்கே டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலில் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா, மாமா உனக்கு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி பதறி போய் வேகமாக கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணோம்னா, அங்கே இருக்க கம்பவுண்டர்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்துட்டு சித்திங்கிறாரு, இன்னொருத்தவங்களை பார்த்துட்டு அத்தைங்கிறாரு. எல்லாரையுமே வேகமாக கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாரு. நம்ம மாலதி கூப்பிடுறாங்க, அதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. அங்க இருக்க 60 பேஷண்ட்டையுமே வேகமா அங்கேயும் எங்கேயும் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அப்படியே அவர் டயர்டாகி நைட்டு உட்காந்துருந்தா, நம்ம மாலதிக்கு ஏதோ இவன் சரியா படலேன்னு சொல்லி டவுட் ஆகி நேராக நம்ம லிவிங்ஸ்டோனோட வீட்டை கண்டுபிடிச்சு போறாரு. அங்கே போயிட்டு, சார் அன்னைக்கு உங்களை காப்பாத்தினார்ல உங்க பையன் அப்படின்னு சொன்னா, அவர் என் பையனே இல்லைம்மா, என்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு எனக்கு பணமும் கட்டிட்டு போயிருக்கான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், நான் அன்னைக்கு இருந்த பதட்டத்தில் எதுவும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அப்போ இவ உண்மையிலே யாருன்னு சொல்லிட்டு ஒரு தடவை இன்ட்ரோ பண்ணுறப்ப டாக்டரை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக இவங்க போய் விசாரிச்சோம்னா அவர் பயங்கரமான ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. நம்ம ரகுவும் அவங்க ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா டூர் போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல சாப்பிட நிப்பாட்டியிருப்பாங்க. நம்ம ரகு மட்டும் யூரின் பாஸ் பண்ண போயிருக்கும்போது எல்லாரும் கரெக்டாக வேனில் ஏறி வேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க போஸ்ட் கம்பை சரிஞ்சு விழுந்து இவங்களோட வேன் மொத்தமாகவே எரியுது. அவங்க எல்லாரும் ரகுன்னு கத்தும்போது இவர் பார்த்துட்டு இருக்காரே தவிர இவரால் காப்பாற்ற முடியாமல் நிற்கும்போது அப்படியே இவர் மயங்கி விழுந்துடுறாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மென்டலி ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, யாருக்கு எப்போ ஏதாவது ஆபத்துன்னு சொல்லி பார்த்தாலுமே இவர் தன்னோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்றுவார். யாருக்காவது அடிபட்டிருக்கு, ரத்தம் ஓட முடியலன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான். இதுக்காக இவன் 16 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காமா, இப்போ 2 வருஷமா தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட நாங்கள் பழக விட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எஸ்கே வேலை பார்க்குற ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எடுத்துக்குவாக்க வந்துடும். எல்லாரும் பயந்து போய் கீழே வந்தோம்னா எல்லாருக்கும் அவங்களோட வீட்டிலேருந்து அப்பா அம்மான்னு சொல்லி ஃபோன் பண்ணா, அப்பா ஒன்றும் இல்லைப்பா, அம்மா ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி பேசினா, அதை பார்த்தோன்னே எஸ்கே ஒரு மாதிரி கண்ணு கலங்கிட்டு அவருக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட ஃபோன் எடுத்துட்டு, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இங்கே நான் நல்லா இருக்கேம்மா செய்கிறேம்மாண்ணா. அங்கே இருக்க மொத்த நெட்ஒர்க்குமே கட் ஆயிருச்சு. எல்லாருமே ஃபோனை வச்சுட்டா. இவர் மட்டும் அம்மா நான் வந்துடுவேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா இருக்கேம்மாண்ணா. எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க. ஏய் நல்லா நடிக்கிறடா, ஃபோனே இல்லாமல் ஃபோன் பேசுகிற மாதிரினா. இவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, எங்கள் அம்மா உயிரோடு இருந்தா எனக்கும் ஃபோன் பண்ணியிருக்கும்டா, இல்லை அதனால தான் நடித்தேன், என்ன என்ன பண்ண சொல்கிறேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோயின் மாலதி அங்கே ஒடியாந்துட்டு, உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், உனக்கு ஃபோன் போவே இல்லை, என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ சேஃபாக தான் இருக்கேன்னு சொல்லி சொன்னால் அவர் அப்படியே கண்ணு கலங்குறாரு. சுற்றி இருக்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, யார் அது இந்த அளவுக்கு தேடிட்டு வந்து இவனை பார்க்குறதுன்னு. வா பக்கத்தில் போய் டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம்னா, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி மாலதி சொல்ல வந்தா டக்குன்னு இவர் தடுத்து நிப்பாட்டிட்டு, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் மாலதி, சின்ன வயசுல என் குடும்பம் மொத்தமாக, ஆமாம் எனக்கு தெரியும், ஆக்சிடெண்ட்டில் இறந்துருச்சு, அதனால் உனக்கு இந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்குது அதுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதானா, எல்லாம் தெரிஞ்சு எப்படின்னா, டேய் இந்த உலகத்தில் யாருமே நார்மல் இல்லைடா, நீ மட்டும்தானே நார்மலாக இருக்க, சுற்றி இருக்க எல்லாரையுமே உன் குடும்பமாக நினச்சி அவங்களுக்கு ஒரு ஆபத்துனா காப்பாற்றுற நீ எப்படி மென்டல்னு சொல்லி அடுத்தவன் சொல்லலாம், எனக்கு ஒன்னே தான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. நம்ம மாலதியோட ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேவை ரொம்பவே பிடிச்சி போச்சு. இவங்க எல்லாருக்கும் எப்படி என்னை ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. சின்ன வயசில் பார்த்தேன் அப்படின்னா என் தம்பி எங்கள் அப்பாவும்
ஒருத்தனை பார்த்து பேசுறதுக்காக ஒரு சின்ன பிரச்சனைன்னு போனாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் டக்குன்னு கன் எடுத்து எங்க அப்பாவையும் என் தம்பி ஷூட் பண்ணிட்டான். அந்த இடத்துல யாருமே அவங்க 2 பேரையும் காப்பாத்தணும்னு சொல்லி நினைக்கல. ஒருவேளை அந்த இடத்துல நீ இருந்திருந்த அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கண்டிப்பாக அவங்கள காப்பாத்திருப்ப. அதனால தாண்டா எங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்ப புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு, இப்ப நம்மளுக்கு விராட்டையும் அவரோட ஃப்ரெண்டு சுராஜையும் காட்டுறாங்க. இங்க நம்மளுக்கு தமிழ்நாட்டுல கன் சப்ளை ஏற்படுத்தணும்னா என்ன பண்றதுன்னா, நீ கவலையே படாத. அதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். 100 கன்னு மட்டும் பார்த்தேன்னா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஊர்லயும் நான் ஃப்ரீயா குடுத்துருக்கேன். இதுவரைக்கும் சண்டைனா அடிச்சுக்குவாங்க. அதிகபட்சம் போனா வெட்டிக்குவாங்க. இப்ப அவங்களோட கையில நான் ஃப்ரீயா 100 இடத்துல கன்னு குடுத்துருக்கேன். அதனால ஆட்டோமேட்டிக்கா கன் ஷூட் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கன்னோட டிமாண்டு எல்லா இடத்துலயும் தேவைங்கிறது புரிய வரும்னா, அங்க நம்மளுக்கு காட்டுறாங்க. ரவுடி பசங்க 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை வெட்ட வந்தோம்னா, எவனை வெட்ட வராங்களா அவன் கையில கன்னை குடுக்குறாங்க. கரெக்டா அவன் கையில கன் இருந்தோடனே ஆப்போசிட்ல இருக்க டீம் ஃபுல்லா கண்ட மாணிக்க சுட்டோம்னா, இது தமிழ்நாடு ஃபுல்லா பரவுது. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இடத்துல இப்படி கன் ஷாட் நடந்திருக்கு சார்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ஐஏ ஹெட்டை சொல்றாங்க. சார் ஆனா நாங்க ஸ்கூல்ல இப்படி எதிர்பார்க்கவே இல்லைன்னா, நம்ம என்ஐஏ ஹெட்டு விக்ராந்த், நம்ம எஸ்கே எல்லாருமே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இவன் கையில எப்படி கன்னு கிடைச்சிச்சுன்னா, சார் அவங்க அப்பா யாருக்கும் தெரியாம இல்லீகல் கன்னு வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஸ்கூல்ல டீச்சர் அவனை திட்டிகிட்டே இருக்காங்க. பசங்க கிண்டல் அடிக்கிறாங்கிறதுக்காக இன்னைக்கு கன் எடுத்துட்டு இப்படி வந்திருக்கான். என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல சார்னா, ஸ்னைப்பர்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. சார் கரெக்டா அவன் காலில் ஷூட் பண்ணிடலாமானா, யோ தயவு செய்து சுற்றாதீங்க, அவன் ஒன்றும் கிரிமினல் கிடையாது, அவன் குழந்தை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம எஸ்கே நேரா அங்க ஸ்கூலுக்குள்ளேயே போயிட்டாரு. நம்ம விக்ராந்த் கத்துறாரு, அப்பா இதுக்கு தான் சொன்னேன் இவனை கூட்டிட்டு வர வேணான்னு, அவன் என்ன பண்றான் பாருங்கன்னு சொன்னா, இவர் வேவேமா ஃபோன் அடிக்கிறாரு. டேய் ரகு எங்கடா போயிட்டு இருக்கேன்னு சொன்னா, சார் நானு சூசைட் பண்ணி இறந்திருந்தா கூட மாலதி என்னை கேவலமா நினைச்சிருப்பா. இப்போ இந்த ஸ்கூல் பசங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக போய் நான் குண்டடிப்பட்டு இறந்தேன்னா கண்டிப்பா மாலதி என்னை பெருமையா தான் சார் நினைப்பானா. லூசாடா நீனா, உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அங்க போனா அந்த பையன் டக்குன்னு கன்னை திருப்புனா, டேய் அது போலி கன்னுடா, உன்னை ஏமாத்துறதுக்காக உங்க அப்பா வாங்கி வச்சிருக்காருனா, இல்ல இது ஒரிஜினல் கன்னு தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 தடவை ஷூட் பண்ணா. நம்ம எஸ்கே மேல 2 குண்டு பட்டு அப்படியே விழுகிறாரு. டக்குன்னு நம்மளுக்கு என்ஐஏ டீம் உள்ள வந்து அந்த பையன்ட்டு இருந்து கன்னை பிடிங்கிறாங்க. இவர் அப்படியே குண்டடிப்பட்டு சரியறதோட நம்மளுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக்ல போறாங்க. அங்க மாலதியோட தங்கச்சி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னாடி வச்சு ஒரு பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிச்சிட்டா ஒருத்தன். ஆனா சுத்தி இருக்க எல்லாரும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, சே எப்படிதான் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களோ, அந்த இடத்துல உன்னோட ரகு மட்டும் இருந்திருந்தானா இந்நேரம் அந்த பொண்ணை காப்பாத்திருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க வீடியோல நம்மளுக்கு ரகு மாதிரியே ஒருத்தரை பார்த்தா, ஏய் இது ஒரு ரகுவான்னு சொல்லி பாருனா, வாய்ப்பே கிடையாது, ரகு இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கான், அவன் இருந்திருந்தா இப்படியா விட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அன்னைக்கு ரகுவை பார்க்கும்போது சொல்றாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுடா தெரியுமா உனக்குன்னா, வீடியோல பார்த்த உனக்கே இப்படி இருந்துச்சு, நேர்ல பார்த்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொன்னா, என்னது நீ நேர்ல இருந்தியான்னு சொல்லிட்டு நேரா டாக்டரை போய் பார்க்கறாங்க. டாக்டரை போய் பார்த்துட்டு அந்த வீடியோவை காமிச்சா, வாவ் சூப்பர் அவன் நார்மல் ஆயிட்டானா. சார் என்ன சார் சொல்றீங்க, கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு ஆசிட் அடிச்சுட்டு போயிருக்கான், காப்பாத்தாம இருந்தா அவன் நார்மல்னு சொல்லி எப்படி சார் சொல்றீங்கன்னா, ஏமா அங்க ஒரு 100 பேர் இருந்தாங்களா, அந்த 100 பேர் என்ன செஞ்சாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, எல்லாரும் மாதிரியே இருந்தா அவன் நார்மல், எல்லாரையும் விட எப்ப இவன் வித்தியாசமா பண்றானோ அப்பதான் அப்நார்மல்னு சொன்னா இவங்களால இதை ஏத்துக்க முடியல. இவனை நான் லவ் பண்ணதுக்கு காரணமே எல்லாரையும் தன்னோட ஒருவன் சொல்லி காப்பாத்துறாங்கிறதுக்காக தான். இப்போ நான் இவன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் இவன் அப்படி மாறிட்டானா, நான் இதுக்கு மேல இவன் கூட இருக்க மாட்டேன். இவனால இன்னும் 1000 பேர் இல்ல 10,000 பேர் காப்பாற்றப்படலாம். ஆனா நான் இவன் கூட இருந்தேன்னா இவன் இப்படி மாறிடுவான். அதனால நான் இவனை விட்டு விலகி போறேன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேக்கு வாய்ஸ் மெசேஜும் போட்டுறாங்க. இனிமே நீ என்னைய தேட வேணாம், நீ என்னைய உனக்கு பிடிக்கும்னா நீ கண்டிப்பா நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம விராட்டை காட்டுறாங்க. அவரை பாக்குறதுக்காக பாத்தீங்கன்னா சிண்டிகேட்ல இருக்க ஒரு முக்கியமான லேடி வந்திருக்காங்க. எப்ப நீங்க கன்னை எல்லாத்தையும் இஷ்யூ பண்ண போறீங்கன்னா, ஃப்ரைடே மிட் நைட் அன்னைக்கு எல்லா இடத்துக்கும் கன்னு போயிடும், நீங்க அதை பத்தி கவலையப்பட வேணாம்னா, இப்ப நம்ம கன்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, எப்படியாவது அதை கொண்டு போய் சேர்த்துருங்கிறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம போலீஸ் டீமுக்கு இங்க வந்துருச்சு. ஃப்ரைடே மிட் நைட் அன்னைக்கு டிஸ்போஸ் பண்ண போறாங்களாம். அதுக்கு முன்னாடி எப்படியாவது நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணணும், அது நம்ம ரகு தான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபைனல் பண்ணோம்னா, இங்க போலீஸ் டீம்ல ஒரு ஸ்பை இருப்பான். அவன் அங்க விராட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், உங்க டீம்ல 2 பேர் இருக்கா, அவங்க இங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க, நீங்க ஃப்ரைடே அன்னைக்கு கார்கோவை எடுக்க போறீங்கிற விஷயம் அங்க தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா, நம்ம விராட்டு அவங்க டீம்ல இருந்த 10 பேரையும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு, மரியாதையா உண்மையை சொல்லுங்க, உங்க இதுல 2 கருப்பாடு இருக்கு, நீங்க உண்மையை சொல்லலைன்னா இங்க இருக்க எல்லாரையும் கொள்றதுக்கு நான் யோசிக்க மாட்டேன்னு சொன்னா, அதுல இருக்க ஒருத்தன் டக்குன்னு வெளியே வந்து, வேணாம் ஷூட் பண்ணிடாத, நான் தான் சிஜி நம்பர் 1, அவன் தான் சிஜி நம்பர் 2ன்னு சொல்லிட்டு நம்ம விரோட்டோட ஆள்லயே ஒருத்தனை காமிச்சா,
நம்ம விராட் டக்குனுமே சட சட சடன்னு அந்த 2 பேருமே சுட்டு கொன்றுறாரு. அதனால ஒரிஜினலா இருக்க இன்னொரு ஸ்பை பார்த்தீங்கன்னா, அங்க தப்பிச்சிடுறாரு. ஃப்ரைடே நைட்டு கிடையாது. நம்ம நாளைக்கு நைட்டு எல்லா கன்னையும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, நம்ம விராட் முடிவு எடுக்கிறாரு. இந்த இன்ஃபர்மேஷனையும் உடனே போலீஸ் கேட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "சார், நம்ம CG1 இறந்துட்டான். மீதி இருக்கிறது நான் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம நம்ம டீம்ல இருக்க யாரோ ஒருத்தன் தான் சார் இங்க ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான்னு" சொன்னா, இது யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நாளைக்கு ராத்திரி வேற கன்ன கொண்டு போறாங்கங்கிற. இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு, நம்ம விக்ராந்த கூப்பிட்டு சொல்றாரு, "நம்ம டீம்ல இருக்க எவனோ ஒருத்தன் அங்க இன்ஃபார்மரா இருக்கான். இதுக்கு மேல நம்ம பண்ண போற எதுவுமே வெளிய தெரியக்கூடாதுன்னா, எல்லாரோட ஃபோன்ஸையும் வாங்கிறேன்னு" சொல்லிட்டு விக்ராந்த்ட்ட சொன்னோம்னா, அவங்க டீம்ல இருக்க எல்லார் ஃபோனு, எல்லார் கனெக்ஷன்ஸுமே கட் பண்ணிடுறாங்க. இந்த மிஷன் முடியிற வரைக்கும் யாருமே எந்த இன்ஃபர்மேஷனுமே லீக் பண்ணக்கூடாதுன்னு. அதே மாரி நம்ம விராட்ட பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு சிராஜ சொல்றாரு, "நீ வந்து பீச் ஹவுஸ்க்கு போயிரு. உனக்கு நான் கன் எல்லாத்தையும் அங்க அனுப்பி வைக்கிறேன். அங்கருந்து டிஸ்ட்ரிபியூஷன ஸ்டார்ட் பண்ணிடலான்னு" சொல்லி. நம்ம விராத் இங்க ஃபேக்டரியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எஸ்கே கரெக்ட்டா லேபர் மாரியே உள்ளுக்குள்ள வந்துடுறாரு. அன்னைக்கு ஃபேக்டரி முடிச்சு எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. எஸ்கே மட்டும் உள்ளேயே இருந்தா, எப்படியாவது நீ அந்த ஃபேக்டரியவே கொளுத்திருன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் அதுக்காக ரெடியா இருக்கும்போது, அங்க இருக்க கார்ட்ஸ் செக் பண்ணிடுறாங்க. "சார், உள்ள போனது 346 பேரு. ஆனா வெளிய வந்தது 345 பேரு தான். ஒருத்தன் உள்ளேயே இருக்கானா, கண்டிப்பாக அவன் எண்ணெய் ஆளவா தான் இருப்பான். உள்ள போய் எல்லாரும் தேடுகிறான்னு" சொல்லிட்டு, நம்ம ஆளு செம சரக்குல இருக்காரு. அந்த போதையிலேயே பார்த்தீங்கன்னா, விராட் எப்படியாவது எஸ்கேவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தா, உள்ள நம்ம எஸ்கேக்கும் அவங்களுக்கு இடையில பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம விராட் யோசிக்கிறாரு, "இந்த கார்கோஸ் எல்லாத்தையும் நீங்க உடனே எடுத்துட்டு கிளம்புங்க. நேரா பீச் ஹவுஸ் போவேணாம். அங்கேயும் ஒருவேளை எண்ணெய் ஆள் இருந்துச்சுன்னா கன்னு மாட்டிக்கும். நான் சொல்ற சீக்ரெட்டான இடத்துக்கு போங்க. நான் சொல்ற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆகக்கூடாது. எல்லா ஃபோனையும் இங்கேயே வச்சுட்டு நீங்க கிளம்புங்கடான்னு" சொல்லிட்டு, அங்க வில்லன் குரூப்ல இருக்க எல்லாரோட ஃபோனையும் விராட் வாங்கிட்டு, அவர் ஒரு லொகேஷன் சொல்லி அங்க கார்கோஸ் எடுத்துட்டு போக சொல்லிடுறாரு. இங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. ஆனா விராட் செம போதையில இருக்கிறதுனால, அவர் இவரை சண்டை போடும்போது, விராட் கரெக்டா அந்த கேஸ் சிலிண்டர்ல விழுகிறதுனால, அதுல இருக்க கேஸ்ல இன்னும் மொத்தமா மயங்கி அங்கேயே மட்டையாயிடுறாரு. "டேய், இங்கிருந்து கிளம்பி போடா, கிளம்பி போடான்னு" சொல்லிட்டு நம்ம எஸ்கே அவரை கத்தனோம்னா, அவர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. அதே சமயம் இன்னும் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, NIA ஆஃபீஸ்க்கு நம்ம மாலதி வந்து நிக்கிறாங்க. "இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தா?" அப்படின்னு கேட்டோம்னா, "நான் வீடியோ பார்த்தேன் சார், தற்கொலை பண்ணிக்கிற மாரி. அப்பதான் அவன தேடி ஹாஸ்பிட்டல் போனோம்னா, அவன் உங்க கூட வந்தான்னு சொல்லி சொன்னாங்க. அவன பார்க்கறதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன்னு" சொல்லி சொன்னோம்னா, நம்ம விக்ராந்த் வையிறாரு. "அப்ப இதுக்கு தான் சொன்னேன். இவன நம்ம இந்த மிஷன்ல இன்வால்வ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு இப்படி திரும்பி வருவான்னு நானும் எதிர்பார்க்கலடா. என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியலடா. இப்ப அவன்ட்ட ஃபோன் கூட இல்ல. எப்புட்றா ஃபோன் பண்ணி அவன எப்படியாவது திரும்பி வர சொல்றதுன்னு" சொல்லி புலம்பிட்டு இருந்தோம்னா, அங்க நம்ம எஸ்கே ஃபேக்டரிய கொளுத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது, இவன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இவன வச்சுட்டு கொளுத்துறதுக்கு எனக்கு மனசு வரல. என்ன பண்ணனே தெரியலன்னு, அவர் பாக்கெட்ல இருந்த ஃபோன் எடுத்து இவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ட வச்சு அன்லாக் பண்ணிட்டு, விராட்டோட ஃபோன்ல இருந்தே நம்ம ஹெட்டுக்கு அடிக்கிறாரு. "சார், இங்க விராட்ன்னு ஒருத்தன் மயங்கி விழுந்து கிடக்குறா சார். இவன வச்சுட்டு எப்படி சார் நான் கொளுத்துறது? இவன இங்கிருந்து எப்படி சார் தூக்கிட்டு போறதுன்னா?" "ஏய், விராட் அடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவன் எப்பறம் அங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பானா?" "இல்ல சார், அவன் தான் சார். வேணா ஃபோட்டோ பாருங்கன்னு" சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா, அவர் மிரண்டு போயிறாரு. "டேய், அவன் தான்டா இவ்வளவுக்கும் காரணம். இவனால 10,000 பேருக்கு மேல செத்துருக்காங்க. எப்படியாவது நீ அவன அங்கேயே ஷூட் பண்ணி கொன்றுனா." "சார், என்னால அவனெல்லாம் கொல்ல முடியாது, செய்ய முடியாதுன்னா." கரெக்ட்டா இன்னொரு லைன்ல சுராஜ் ஃபோன் அடிக்கிறாரு. "சார், ஒரு நிமிஷம், இன்னொரு ஃபோன் வருதுன்னு" சொல்லி டக்குன்னு சிராஜோட ஃபோன் அட்டெண்ட் பண்ணா, "அவன நீ கொன்ன, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அவன் என் உயிர் நண்பன்டானா. சார், ஒருத்தர கொல்லுங்கிறீங்க, இன்னொருத்தர் கொல்ல வேணாங்கிறீங்க. நீங்க 2 பேரும் பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு டக்குன்னு 2 பேரையும் கான்ஃபரன்ஸ்ல எடுத்து விட்டா, நம்ம ஹெட் சொல்றாரு, "டேய், சொல்றத கேளு. அவன கொன்னுட்டு நீ அங்க ஃபேக்டரியிலேருந்து கிளம்பி வந்துரு. இங்க மாலதி வந்திருக்கானா?" "சார், பொய் சொல்லாதீங்க சார். மாலதி வந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னா." அங்க மாலதிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. "மாலதி, அவனை ஒரு சின்ன வேலைக்காக அனுப்புனேன். அந்த வேலையை முடிச்சிட்டு மட்டும் வர சொல்லுமா" அப்படின்னு சொன்னா, மாலதி பேசுறதை கேட்டோடனே இவர் அப்படியே மிரண்டு போயிட்டு, "மாலதி, நான் வந்துடுறேன் மாலதி. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாலதி. நீ கவலைப்படாத. நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை கேட்டுட்டு இருக்க நம்ம சிராஜ் சொல்றாரு, "மரியாதையா சொல்றேன். என் ஃப்ரெண்டு விராட்டை விட்டுரு. இல்ல உன் மாலதிய கண்டந்துண்டமா வெட்டி உருவமே தெரியாம சிதைச்சிருவேனா." "என்னடா சொன்ன? திருப்பி சொல்றா" அப்படின்னு சொன்னா, "ஓ மாலதிய வெட்டின்னு" சொல்லும்போது கையில இருந்த கன்னை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு நம்ம விராட்டை ஷூட் பண்ணிட்டு, "முடிஞ்சா தொட்ரா பாப்போன்ட்டு" ஃபோனை வச்சிடறாரு. இப்ப நம்ம எஸ்கேவையும் மாலதியும் டார்க் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. கண்டிப்பாக சிராஜ் இவங்க 2 பேரையுமே சும்மா விட மாட்டான். ஏன்னா, அவன் ஃப்ரெண்டு விராட்டுக்காக அவன் கையவே வெட்டி எரிஞ்சவன். இப்ப அவனை கொன்னவனை சும்மா விட மாட்டான். இவனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னா, நம்ம போலீஸ் டீமோட ஹெட் சொல்றாரு, "சார், இது வரைக்கும் 14 பேரோட உயிர் போயிருக்கு. உங்க டீம்ல 4 பேரோட உயிர் போயிருக்கு. இவங்க 2 பேரோட உயிரை பத்திலாம் நம்ம கவலைப்பட முடியாது. அவங்கள டார்க் ஹவுஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து NIA ஆஃபீஸ்ல விடுங்க. கண்டிப்பாக இவங்களை தேடி சிராஜ் வருவான். அப்படின்னா தான் நம்ம சிராஜை பிடிக்க முடியும்னா." விராட் உயிரோட இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னா, என்னது விராட் உயிரோட இருக்கானான்னு சொல்லி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆமாங்க, கரெக்டா கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இவர் கிளம்ப போகும்போது பாத்தீங்கன்னா, விராட் துடிச்சிட்டு இருப்பாரு. இவர் துடிச்சிட்டு இருக்கதை பார்த்த உடனேவே மறுபடியும் மைண்ட் மாறி, யாரோ ஆபத்துல இருக்காங்க, நம்ம சொந்தக்காரன் தான் சொல்லிட்டு
அவனை தூக்கிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. இப்போ விராட்டுமே பார்த்தீங்கன்னா என்ஐஏவோட ட்ரீட்மெண்ட்டில் டார்க் ஹவுஸில் தான் இருக்காரு. இவன் இங்கே இருக்காங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இவரோட டீமில் நம்ம விராட்டோட ஆள் இருக்கான்ல, அவன் கரெக்டாக வந்து பேசுகிறான். பாய், நீங்கள் நினைவு திரும்பிருச்சுன்னா உங்கள் கால் கட்ட வரல மட்டும் ஆட்டுங்க, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னா அவரோட கால் அசையவே இல்லை. சரி ரைட்டு, இப்போ என்ன நினைவு திரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் என்ஐஏ ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சோம்னா அந்த விஷயம் நம்ம சுராஜுக்கு தெரிஞ்சிருது. எப்படியாவது இவங்கள 2 பேரும் அங்கேயே வச்சு போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பெரிய டீமோட அங்கேருந்து கிளம்புனா அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே நம்ம என்ஐஏ ஹெட்டுக்கு அந்த ஸ்பை கொடுத்துட்றான். இவங்க எல்லாரும் மொத்தமாக டார்க் ஹவுஸ்லேருந்து கிளம்பி அங்கே என்ஐஏ ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம மாலதி பார்க்குறாங்க. டேய், உன்னோட மெடிசனை நான் அங்கே டார்க் ஹவுஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன்டானா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற மாலதி, ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டார்க் ஹவுஸ்க்கு போயிட்டாரு. அங்கே நம்மளுக்கு சுராஜோட டீமு பயங்கரமாக கன்ஃபைட் பண்ணி ஒருத்தி விடாமல் அத்தனை பேர் ரணகலமாக போட்டு தள்ளிட்டு கரெக்டாக நம்ம மாலதியை கொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எஸ்கேவை காட்டுறாங்க. அவர் என்ன டார்க் ஹவுஸில் யாருமே காணோம்னு சொல்லி சொன்னால் அங்கே இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ஐஏ ஆஃபீஸில் அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால் எல்லாரும் அங்கே கிளம்பி போயிருக்காங்கன்னா, என்னது அங்கே அட்டாக் நடக்க போதா, என் மாலதி அங்கேயெல்லாம் இருக்கான்னு சொல்லி வேகமாக போய் இவங்களோட எவிடன்ஸ் ரூம்லேருந்து நம்ம விராட்டோட ஃபோன் எடுத்து மறுபடியும் விராட்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு நம்மளுக்கு அன்லாக் பண்ணிட்டு சுராஜுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. கரெக்டாக கன்னை வச்சு ஷூட் பண்ண போனவர் விராட் நம்பர்லேருந்து ஃபோன் வரதை பார்த்தோன்னே அட்டன் பண்ணா இங்கே வீடியோ காலில் காட்டுறாரு, விராட் உயிரோட இருக்கான், நீ மாலதியை கொன்னேன்னா இவனை நான் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னோம்னா எனக்கு விராட் உயிரோட வேணும், அவனை நீ எதுவும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு நம்ம மாலதியை கொல்லாமல் அங்கேருந்து கடத்திட்டு போகிறாரு. அதை தடுக்கிறதுக்காக வந்த நம்ம விக்ராந்தியுமே பார்த்தீங்கன்னா கொடூரமாக கொன்னுட்டு அங்கேருந்து அவங்க டீம் தப்பிச்சு போயிடுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா விராட்டுக்கிட்ட அவரோட ஆள் இங்கே உள்ளே இருக்க போலீஸ் வந்து கேட்குறான், பாய், உங்களுக்கு நினைவு திரும்பிருச்சுன்னா கால் கட்ட வரல மட்டும் அசைங்க, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னா கரெக்டாக கால் கட்ட வரல அசைக்கிறத பார்த்தோன்னே இது போதும் பாய், எப்படியாவது இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்களே, என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்த வந்த டாக்டர்கிட்ட இந்த ஃபோனை வாங்கி இவன் அங்கே இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான். நம்ம எஸ்கே இங்கே சொல்கிறாரு, சார் விராட்காக தானே சார் மாலதியை தூக்கிட்டு போயிருக்காங்க, விராட்டை கொடுத்துட்டு மாலதியை வாங்கிடலான்னு சொன்னால், டேய் சொன்னா கேளு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத, இந்த மிஷனுக்காக நான் என் பையனையே இழந்துட்டு நிற்கிறேன், நீ வந்து எமோஷ்னலாக முடிவெடுப்ப, நாங்கள் வந்து மூளையை பயன்படுத்தி முடிவெடுப்போம்னா, சார் போலீஸ்க்கு பாம் ஸ்குவாடு எல்லாரும் போகும்போது மூளையை பயன்படுத்துறீங்களே, அங்கே ஒரு நாய் போதே, அதுக்கு மெடலு அவார்டு எதுவுமே தேவையில்ல, ஆனால் டாக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்குது சார், அதை வச்சு தான் சார் அது கண்டுபிடிக்குதுன்னு சொன்ன உடனே இவன் சொல்கிறது சரிதான், இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இவன் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆவான்னு சொன்னோம்னா நம்ம எஸ்கே பார்த்தீங்கன்னா இவங்க டீமில் இருக்க அந்த ஸ்பை யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை வச்சு அடிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சிராஜ் எங்கே இருக்கான், மாலதி எங்கே இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு போனால் நம்ம டீம் ஹெட்டுக்கும் இங்கே இன்ஃபர்மேஷன் போயிடுது. அவர் மொத்தமாக அங்கே டீமை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாரையுமே டாப்புன்னு இவர் அடிச்சு போட்டு தள்ளிட்டு இருக்காரு. கரெக்டாக கன் எடுத்து ஒருத்தர் நெத்தி போட்டில் இவருக்கு வச்சோம்னா அங்கே இருக்க ஸ்பை நம்ம எஸ்கேவை காப்பாற்றிட்டு நானும் போலீஸ் தான், இந்த கன்னு மேலே இருக்க மாலதி அவளை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம எஸ்கேவோட வந்த வில்லன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வரும்போது நம்ம போலீஸ் பையி நெத்தியில் கண்ணத்துக்கு வச்சா, சுற்றாத, நானும் சிராஜோட ஆள் தான், நல்ல வேலைக்கு ஒரு செகண்டில் நீ என்னை சுற்றுப்பேலன்னு சொல்லி சொன்னா, நான் உன்னே தாண்டா தேடிட்டு இருந்தேன் துரோகி, என் நண்பனோட உயிருக்காகடா அப்படின்னு நெத்தி போட்டிலே வச்சு அவனை போட்டு தள்ளிடுறாரு. இங்கே நடந்த பயங்கரமான கன் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே சிராஜை இங்கே கொடூரமாக சுட்டு கொண்டுறாரு. ஆனால் விராட்டை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கன் ஃபைட் செஞ்சிருக்கு, விராட் தப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ஐஏ ஹெட்டை மாற்றிட்டு இவங்க சிண்டிகேட்டில் இருக்க ஒரு ஃப்ராடு போலீஸி அதுக்கு டீமுக்கு ஹெட்டாக போடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேவை தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கலான்னு சொல்லி பார்த்தா கண்ணு முன்னாடியே மாலதியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு அப்புறம் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி உட்காந்துருக்காரு. அங்கே இருக்க போலீஸில் டப்புன்னு அடித்தோம்னா நம்ம ஹெட்டு சமாதானம் பண்ணி, நீ தயவு செய்து உள்ளே இரு, எப்படியாவது மாலதியை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே அனுப்புகிறாரு. அதே சமயம் விராட்டுக்கு சிண்டிகேட் மீட்டிங் வச்சோம்னா சிண்டிகேட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே கன் சப்ளை போயே ஆகணும்னா, இல்லை நான் சுராஜை கொண்டவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முன்னாடி இந்த கன் சப்ளையை எவன் சுராஜை கொண்டானோ அவனோட தலையை நான் ஹார்பருக்கே கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால், முடிஞ்சா கொண்டு வாங்க பார்ப்போன்னு சொல்லிட்டு இவர் அங்கே ஹார்பருக்கு கிளம்பி போயிடுறாரு. நம்ம எஸ்கேவோட தலையை வெட்டி கொண்டு வாங்கடான்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்டோம்னா கரெக்டாக இங்கே ஹெட்டுக்கு ஃபோன் வருது. எஸ்கேவோட டாக்டர் பேசுகிறாரு, சார் அவன் மெடிசின் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு சார், அவன் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னோம்னா மிருகமாக மாறிடுவானா,
அவர் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு. சார் அவனோட ஃப்ரெண்ட காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அடிச்சுட்டாங்கங்கிறதுக்காக 5 பேரையும் அடிச்சு மண்டைய திறந்து விட்டான் சார். அவங்க கோவமா போய் இன்னொரு 20 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ கூட்டிட்டு வந்தாங்க. இவன் தனி ஆளா நின்னு அந்த 20 பேரையுமே அடிச்சு அத்தனை பேரையுமே கைய கால உடைச்சு அனுப்பி விட்டான் சார். இத அவன் செய்யும்போது அவன் வெறும் 9th படிச்சுட்டு இருந்தா சார். அதனால தான் சொல்றேன். அவனுக்கு அந்த இல்யூஷன் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, அவன் மிருகமா மாறிருவான். அவன கண்ட்ரோல் பண்ண யாராலயுமே முடியாதுன்னு சொல்லி சொன்னோம்னா, கரெக்ட்டா இப்ப வந்திருக்க புது டீம் ஹெட் அங்க வராரு. சிண்டிகேட்லேருந்து ஒரு 20 பேரை கூட்டிட்டு வந்துட்டு, பழைய ஹெட்டுட்ட சொல்றாரு. நீங்க இதுல தலையிடாதீங்க. அந்த பையன அவங்க வேணும்னு சொல்லி கேட்கறாங்கன்னா, சார் நான் ஏன் சார் இதுல தலையிட போறேன்? இந்தாங்க சார் சாவி. நீங்களே அவன கூட்டிட்டு போங்க சார்ன்னு, வாங்கப்பா நம்ம இங்கிருந்து கிளம்பிருவோம்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போனா, அவங்க டீம்ட்ட சொல்றாரு. இவ்வளவு நேரம் கன் எங்க இருக்குன்னு தெரியலன்னு வருத்தப்பட்டோம்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் அவன் மொத்தமா முடிச்சிருவான்னு, உள்ள போனா அத்தனை பேரையும் வெறி பிடிச்ச மிருகமா அடிச்சு ரத்த கலரியா வெட்டி வீசுறாரு. ஒவ்வொருத்தவனையா புடிச்சு புடிச்சு சிண்டிகேட்டோட ஹெட்டையே புடிச்சு நேரா இப்ப நம்ம விராட் எங்க இருக்காரோ அங்க போயிட்டாரு. அங்க நம்ம விராட்டுக்கு இவருக்கு நடக்கிற சண்டைய பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. ஆனா வேற லெவல் ஃபைட்டு. நம்ம விராட்டு ரத்த கலரைய அடிச்சு நம்ம எஸ்கேவை சாச்சோம்னா அவரால் எந்திரிக்க முடியாம கிடக்கும்போது அங்க மாலதிய நெருப்பை வச்சு கொளுத்தி விடுறாரு. மாலதியை சுத்தி நெருப்பு இருக்கிறத பார்த்த உடனே இவருக்கு பழைய பிளாஷ்பேக்ல இருந்த ஞாபகம்லாம் வந்து மறுபடியும் இவர் மிருகமா மாறி எந்திரிச்சு அங்க மாலதியை காப்பாத்திட்டு இங்க விராட்டை அடிச்சு ரணமா ஆக்கிடுறாரு. நீ இந்த கன்னுக்காக தானடா என் மாலதி மேல கைய வச்ச, மொத்த கண்ணையும் நான் அழிக்கிறேன் பாடுறான்னு மொத்தமா அங்க இருக்க கார்கோ மொத்தத்தையும் தூக்கி தண்ணிக்குள்ள அங்க தள்ளிடுறாரு. இவர் கடுப்பாய் போய் அங்க இருக்க கன் எடுத்து மாலதியை ஷூட் பண்ணா, மாலதியை அவர் கொன்னதை பார்த்த உடனே நம்ம விராட்டை அங்கேயே குத்தி கொன்றுறாரு. கொன்னுட்டு மாலதிட்ட வந்து சொல்றாரு, நீ என் கூடயே இருப்பேன்னு சொல்லி சொன்னிய மாலதி, நீ இப்படி போயிட்டியனா? மாலதியோட கை அசைறதை பார்த்தோன்னே இவருக்கு மறுபடியும் உயிர் வருதுறது. நம்ம மாலதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்மளுக்கு இனிதே இந்த படம் முடியுது நண்பா. உண்மையிலே வேற லெவல் மூவி. இந்த மூவில எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சுத்தி இருக்கவங்களுக்கு உதவி செய்யறவன் தான் உண்மையிலே நார்மல்ங்கிற விஷயத்த நம்மளுக்கு புரிய வச்சிருக்காங்க. நம்மள எத்தனை பேர் செய்வோங்கிறது தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.